பாஜகவில் இணைந்த செங்கோட்டையன் தற்போது விஜயுடன் இணைந்து நடந்து வரும் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட செங்கோட்டையனுக்கு முக்கிய மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பு வழங்கிய பிறகு அவர் விஜயோடு கலந்துரையாடி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சி வெளியாக இருக்கிறது. நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராக மற்றும் ஆனந்த் அவர்களுடன் இணைந்து செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது. ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றிலிருந்து அதிகாரப்பூர்வமாக பணியாற்றுவார் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் கூட தகவல்களாக கசிந்த வண்ணம் இருக்கிறது. இந்த சூழலில் அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொண்ட செங்கோட்டையன் விஜயுடன் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. கடந்த செப்டம்பர் 5 அன்று அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசிய செங்கோட்டையன் அதனை செய்வதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்து ஊடகங்களில் பேசினார். 3 வாரங்களுக்கு முன்பு அவர் ஊடகங்களை சந்தித்த போது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் என்னை அழைத்து பேசியது பாஜக தான் என்றும் கூறியிருந்தார். கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற குரல் எழுப்பி 2 மாதங்களுக்கு மேலான பிறகும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் வைத்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. கடந்த காலங்களில் அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீக்கியது போலவே செங்கோட்டையனையும் அதிரடியாக நீக்கினார். கழக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலர் ஆகிய அனைத்து பொறுப்புகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ந்து வந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்றைய தினம் காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். அதிமுகவை எம்ஜிஆர் நிறுவிய காலம் தொட்டு அக்கட்சியில் பணியாற்றி வரும் மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவரது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் கட்சி அலுவலகத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதியே ஊடகங்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நான் மனம் திறந்து பேச போகிறேன், எனது கருத்துக்கள் கட்சி தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் என்று கூட பேசியிருந்தார். மனம் திறந்து பேசப் போவதாக கூறிய அவர் அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை அரவணைக்க வேண்டும், அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்று செப்டம்பர் 5ஆம் தேதி பொது வெளியில் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்தார். அது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு மேற்கொள்வதற்கு 10 நாட்கள் கெடுவும் விதித்தார். அடுத்த நாளே அவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 3 வாரங்களுக்கு முன் ஊடகங்களில் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் என்னை அழைத்து பேசியது பாஜக தான் என்றதுடன் பாஜகவை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, நம்மை விட்டால் பாஜகவுக்கும் வேறு வழி இல்லை என்றும் கூறினார். என்னை வைத்து அதிமுகவை உடைக்க பாஜக ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். 2026இல் அதிமுக மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உதவ வேண்டும் என்றும் 2029இல் பாஜகவின் எண்ணங்கள் நிறைவேற கட்சி தலைமையிடம் பேசி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அப்போது செங்கோட்டையன் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.